முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூல்கள் அனைத்தும் நூலுரிமை தொகை ஏதுமின்றி நாட்டுடைமை. முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. சென்னையில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் காங்கிரசார் ஆர்ப்பாட்டம். செபி தலைவர் விவகாரத்தில் ஹிண்டன்பர்க் அறிக்கை அடிப்படையில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை தேவை என முழக்கம். சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் கைது. இந்தியாவில் அமைக்கப்பட்டு வரும் மெகா உணவு பூங்கா திட்டத்தில் போலந்து நிறுவனங்களும் இணைய வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு. காஷ்மீர் மக்களுக்கு மீண்டும் பிரதிநிதித்துவம் வழங்குவதும் மீண்டும் மாநில அந்தஸ்து வழங்குவதும் தான் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகளின் நோக்கம். மக்களின் ஜனநாயக உரிமையை மீட்டெடுப்பது தமது கடமை என்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உறுதி. தமிழக தலைமைச் செயலாளர் முருகானந்தம் ஆளுநர் RN ரவியுடன் சந்திப்பு. அமைச்சரவை மாற்றம் குறித்து தகவல் வெளியான நிலையில் சந்திப்பால் எதிர்பார்ப்பு. தமிழக அமைச்சரவையில் 3 பேரின் பதவி பறிக்கப்பட உள்ளதாகவும் 7 பேரின் இலாக்கா மாற்றப்பட உள்ளதாகவும் தகவல். மாற்றம் குறித்து செய்தி தமக்கு வரவில்லை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதில். பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் அமைக்கப்பட்ட 45 அடி உயர கொடிக்கம்பம். கல்வெட்டை திறந்து வைத்து கொடியை ஏற்றினார் கட்சித் தலைவர் விஜய். கொடி மற்றும் கொள்கைக்கான விளக்கத்தை தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாட்டில் அறிவிப்பேன். கொடியேற்ற நிகழ்ச்சியில் கட்சித் தலைவர் விஜய் பேச்சு. தமிழக வெற்றிக் கழக கொடியில் பொறிக்கப்பட்டுள்ள மலர் சங்க இலக்கிய வாகை மலர் இல்லை, தூங்கு மூஞ்சி வாகை என்று அழைக்கப்படும் காட்டு வகையைச் சேர்ந்தது என்றும் தகவல். தமிழக வெற்றிக் கழக கொடியில் இடம்பெற்றுள்ள யானை சின்னத்தை நீக்க கோரி பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் கோரிக்கை வைக்க உள்ளதாக தகவல். தேசிய கட்சியான பகுஜன் சமாஜ் கட்சி சின்னமான யானை படத்தை பயன்படுத்துவது தேர்தல் விதியின்படி தவறானது என்றும் சர்ச்சை. வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபைக்கு சொந்தமான ஆக்கிரமிப்பில் உள்ள 27 ஏக்கரை அடையாளம் காண சிறப்பு குழுவை அமைக்க வேண்டும். கடலூர் மாவட்ட ஆட்சியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நீர்வளத்துறையில் செய்யப்பட்டுள்ள பணிகள் குறித்து பாமக தலைவர் அன்புமணி தெரியாமல் பேசுகிறார். அமைச்சர் துரைமுருகன் விமர்சனம். கஞ்சா வைத்திருந்தது தொடர்பாக குண்டர் சட்டத்தில் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டதற்கு எதிராக மனு. தமிழ்நாடு அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. சந்திரயான் 3 திட்ட இயக்குனர் வீரமுத்துவேலுக்கு ராஷ்டிரிய விஞ்ஞான் புரஸ்கார் விருது. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடந்த விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார். போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மருத்துவர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும். மருத்துவர்களுக்கு எதிராக சம்பள பிடித்தம் உள்ளிட்ட நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவு. மருத்துவர்கள் பாதுகாப்புக்கு அமைக்கப்பட்டுள்ள தேசிய பணிக்குழுவிடம் ஆலோசனைகளை வழங்கும் வகையில் இணையதளத்தை உருவாக்க வேண்டும். மத்திய சுகாதார அமைச்சகத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. கிருஷ்ணகிரியில் போலி NCC முகாமில் பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த சிவராமன் தற்கொலைக்கு முயன்றதாக தகவல். போலீசார் தேடுவதை அறிந்த சிவராமன் எலிமருந்தை உட்கொண்டு தற்கொலைக்கு முயன்றதாக பரபரப்பு. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் பள்ளி மாணவர்களை போலீசார் துப்பாக்கி காட்டி மிரட்டியதாக பரபரப்பு புகார். பள்ளியில் சத்தம் போட்ட 11ஆம் வகுப்பு மாணவர்களை கண்டிக்க ஆசிரியர்கள் போலீசாரை வரவழைத்ததாகவும் தகவல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.